எங்கும் ஒரே நிசப்தம் நிலவுகிறது. எங்கே என் தோழியும் தோழனும் துணைவனும் துணைவியும்? ஆஹா, யாரோ ஒரு பெரியவர் படுத்துக் கொண்டிருக்கிறார். என்னை பார்த்ததும் தூங்குவர் போல் கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறார். ஆஹா, இவர் யாரோ, எந்த ஊரோ, என்ன பேரோ? ஐயா பெரியவரே, மதிப்பிற்குரியவரே, இரவு நேரத்தில் என்னையா தூக்கம் வேண்டியிருக்கிறது. தயவு செய்து எழுந்திரும். உம்முடன் சில நேரம் வார்த்தையாட வேண்டும். என்னையா சிரிக்கிறீன்? ஐயா பெரியவரே, சொல்லாமல் போவதுதான் உங்கள் பழக்கமா? எங்கே போகிறீர்? ஐயோ, என் அப்பனை பார்ப்பது அவ்வளவு சுலபத்தில் முடியாது ஐயா. முடியாதப்பா, முடியாது. கிடைக்காத மாணிக்கம் என் கையில் கிடைத்து விட்டது. அதை விட்டுவிட மாட்டேன். என்னிடமிருந்து நீ தப்ப முடியாது. ஐயோ, உன் மாமனை நான் பார்த்ததே இல்லை ஐயா. யார் உன் அப்பன்? யார்? உங்க அப்பா பேரு என்ன? அப்பா பேரு நிஜமா? நிஜமா எங்க அப்பா பேரு சேகர் தான். துப்ளி மாமா, எங்க அப்பா உங்களுக்கு தெரியுமா? அப்பா பேர் சேகர், எங்க அம்மா பேரு கௌரி, என் பேர் செல்வம். உங்க அம்மா பேரு கௌரி. உங்க அம்மா பேரு கௌரி. கௌரி. உங்க அப்பா பேரு சேகர். உங்க அம்மா பேரு கௌரி. உங்க அப்பா பேரு சேகர். உங்க அம்மா பேரு கௌரி. கௌரி. சேகர். கௌரி. சேகர். கௌரி. 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 மாயாண்டி, என்னடா அது? அம்மா தூக்கிட்டு வந்தாங்க. அப்பா என்னப்பா இதெல்லாம்? சுமதி, ஒண்ணு சீரியஸ் இல்ல, டோன்ட் வரி. தம்பி, 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 உங்க அப்பா பேரு என்ன சொன்ன? சொல்லுது. உங்க அம்மா பேரு கௌரின்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு. அப்படின்னா உங்க அம்மா இல்லையா? செத்து போயிட்டாங்க. கௌரி. 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 இந்த மாதிரி ஒரு செல்வத்தையும் பெற்றுட்டு செத்து போறது உனக்கு எப்படி மனசு வந்தது கௌரி? எப்படி மனசு வந்தது? என்ன இருந்தாலும் அண்ணன் சொல்லாமத்தானே போயிட்டான். அவன் முகத்துல முடிக்க கூடாதுன்னு முடிவு கட்டிட்டு உயிரை விட்டுட்டியா கௌரி? உயிரை விட்டுட்டியா கௌரி? கௌரி. சார், அம்மா, இது என் தங்கை பெற்ற செல்வம், என் சேகர் பெற்ற செல்வம், என் செல்வம். நான் காண கொடுத்து வைக்காத என் தங்கை பெற்ற செல்வம் அம்மா, என் தங்கை பெற்ற செல்வம். நீங்களா யாரு? நாங்க இங்க எப்படி வந்து சேர்ந்தோம்? ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து உங்க புத்தி இவ்வளவு நாள் மாறி போயிருந்தது. இப்பதான் சுயநல அடைஞ்சிருக்கீங்க. இந்த பையனும் ஒரு விபத்துக்கு ஆளாயிட்டானா. நான் தான் ட்ரீட்மெண்ட் செய்தேன். தம்பி, லேடி டாக்டர், நீ விபத்துக்கு உள்ளான நாள்ல இருந்து உன்னை எப்படியாவது குணப்படுத்தணும்னு பிடிவாதமா இருந்தா அவ எண்ணம் இன்னைக்கு ஈடேறிட்டு. ரொம்ப நன்றி டாக்டர். இந்த மாதிரி ஒரு பாலையனை வச்சுட்டு என் சேகர் எங்கெங்க கஷ்டப்படுறானோ, என்னென்ன அகல் படுறானோ. சேகர், கௌரி, இந்த பேர்களை எப்பவோ கேட்ட மாதிரி இருக்கே. தம்பி, ராஜா, கண்ணு, உங்க அப்பா எங்கப்பா இருக்காரு? எங்க அப்பா சுமதி பள்ளிக்கூடத்துல வாட்ச்மேன் வேலை பார்க்க. ஐயோ சேகர், எங்களுக்கு ஆதரவு காட்டிய உனக்கு இந்த கதியா வரணும். வசதியோடு வாழ வேண்டிய நீ வாட்ச்மேன் வேலை காப்பா போகணும். உன் பேர் என்னப்பா? சுந்தர் சார். சுந்தர், சுமதி பள்ளிக்கூடங்கிறது என் மக பேரால் நடக்கிறது தான். தம்பி, உங்க அப்பா இருக்கிற இடம் எங்கப்பா? எங்க வாஜார் அந்தோணி வீட்டுல இருக்கிறார். அடே, நம்ம அந்தோணி வீட்லயா? அது எங்க சார் இருக்கு? எனக்கு தெரியும், வாங்க நான் கூட்டிட்டு போறேன். அப்ப சீக்கிரமா போவோம். ராஜா.
இவங்க அப்பா எங்க? செல்வத்தை காணோம்னு பைத்தியம் முடிச்ச மாதிரி உளறிக்கிட்டு இவனை தேடிக்கிட்டா போயிருக்காரு. எப்ப போனாரு? காலையில போனாரு, இன்னும் காணோம். எங்க போயிருக்காருன்னு தெரியுமாமா? தெரியலீங்க. அவரை தேடிக்கிட்டா எங்க அப்பாவும் போயிருக்கிறாரு. அட கடவுளே, நினைக்கிறதுக்கு விரோதமாகவே எல்லாம் நடக்குதே. சார், இந்த பையனை நான் இங்கிருந்து கொண்டு வரல. செங்கல்பட்டுல இருந்து மிராஸ்தார் குணத்தில இருந்து அவரு தன் மகனை காணாம தேடிக்கிட்டு வந்து இங்க உடல்நிலை சரியில்லாம இருக்காரு. அவருக்கு நான் தான் ட்ரீட்மெண்ட் செய்யறேன். இந்த பையன் தெருவில் அடிபட்டு கிடந்தானா, அவங்க வீட்டு வேலைக்காரன் தூக்கிட்டு வந்தானா. செங்கல்பட்டு மிராசிதாரி குணசேகரன் எங்க இருக்காரு? அடையாறுல நளினான்னு ஒரு பெண்ணு வீட்டுல. அம்மா, அந்த குணசீலன் தான் சேகரன் தகப்பனார். இந்த செல்வத்தின் தாத்தாவும் அவரே தான். அப்படியா? அப்போ வாங்க போகலாம். வாடா செல்வம். செல்வத்தை எங்க கூட்டிட்டு போறீங்க? எங்கேயும் இல்லம்மா, திருப்பி எங்கேயே கொண்டு வந்து விடுறோம். வாத்தியார் வந்தா சுமதி வந்துட்டு போனாங்கன்னு சொல்லு. வாடா செல்வம். பால்ல விஷத்தை கலந்துட்டேன். அப்புறம் நளினாகிட்ட விஷயத்த சொன்னியா? என்ன சொல்லி சரிப்படுத்தியாச்சு. சத்தம் போடுறாங்க, சத்தம். நீங்க எப்படி பேசுறதா? பொய்யா மொழி இருக்கானே, பெருச்சாளி மாதிரி எங்க இருந்தா எட்டி பாப்போம். ஆமாங்க, கேட்டாலும் கேட்பான். ஆமா, இந்த ஜாக்கிரதை, காரியத்தை கொடுத்துறாத. ஆமா, நாளையில இருந்து இந்த வீட்டுக்கு நீதான் எஜமானி. காரியத்தை முடிச்சிட்ட அப்புறம் நீ வச்சதான் சட்டம். எனக்கு பயமா இருக்குங்க. பயப்படாத, நாங்க இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? போமா நீ. ஐயோ, கடைசியில இந்த சமயத்துல எப்படி சொல்றியே? போமா. ஆமா, உனக்கு ஒண்ணும் இல்லாம நாங்க பாத்துக்கிறோம். நீ போ. நாங்க இருக்கோம், போ. நீ கவலைப்படாத. என்னங்க பால் கூட சாப்பிடாம படுத்துட்டீங்களே? எனக்கு ஒண்ணும் வேண்டாம் நளினி. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. பட்டினி கிடந்தா உடம்பு என்னத்துக்காகும்? இந்தாங்க, சாப்பிடுங்க. சாப்பிடுறேன், நீ போய் உயிரை எடுத்துக்கிட்டு வா. என்னது? பெட்டியில பத்திரம் வச்சிருக்கேன், அதை எடுத்துக்கிட்டு வா. நான் எடுத்துட்டு வரேன், முதல்ல சாப்பிடுங்களேன். வச்சுட்டு போ, சாப்பிடுறேன். சாப்பிடுங்களேன். சாப்பிடுறேங்கிறேன், நீ அதை ஜல்தி எடுத்துக்கிட்டு வா. நளினா, 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 பாத்தீங்களா? அந்த மனுஷனுக்கு விஷத்தை கொடுத்தா இந்த பொண்ணு இப்படி கிடக்கிறாள். ஐயோ, பேசாம இருங்க. கேள்வி எல்லாம் கேட்காதீங்க. அந்த மனுஷன் விஷத்தை குடிச்சானா இல்லையா? அடாடாடா, காலும் ஒண்ண கையும் ஒண்ண, அனாவசியமான கேள்வி எல்லாம். ஐயோ 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 ஐயோ, என்ன நடக்க போகுதோ ஏதோ தெரியலையே. பேசாம இருங்க கொஞ்சம். எவ்வளவு பாரு பாரு பாரு, எதுக்காக ஒரு நாள் பாடுபட்டமோ, எந்த திருட்டு போய் உள்ள தூக்கிட்டு போயிட்டானே பணம். போலீஸ் ஸ்டேஷன்களா? பேசுறது யாருங்க? இன்ஸ்பெக்டர் ஐயாங்களா? நாட்டிக்காரமா நளினி விட்டு பேசுறாங்க. யாரோ திருட வந்து நகை லட்டு பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த அம்மாவை அடிச்சு போட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க பரவாயில்ல, அடிக்க வரீங்களா? சீக்கிரம் வரீங்களா? வாங்க வாங்க வாங்க. செல்வம், 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 செல்வம். திருட்டு பயல, பணத்தை திருடிட்டு வந்து எந்த பக்கமா ஓடுறதுன்னு யோசிக்கிறியா? ஐயா, நான் திருடனும் இல்லை, இது நான் திருடிய பொருளும் இல்லை. என் செல்வத்தை தேடி வரும்போது எனக்கு கிடைத்த செல்வம் இது.
இதை யாருக்கு சொந்தமோ அவரிடத்திலே கொடுத்து விடுங்க. என்னை விட்டு விடுங்க. தம்பி, என் சர்வீஸ்ல உன்ன மாதிரி எத்தனை பசங்களை பார்த்திருப்பேனா? ஏண்டா பணத்தை திருடினதும் இல்லாம ஆளை கண்டோன்னு நல்ல மாதிரி பேசுறியா? நடரா ஸ்டேஷனுக்கு. ஸ்டேஷனுக்கா? நான் ஒரு குற்றமும் செய்யவில்லையே. ஐயா, என்னை ஸ்டேஷனுக்கு கொண்டு போய்விட்டால் என் செல்வத்தின் கதி என்ன ஆவது? ஏண்டா நீ தேடிட்டு போன செல்வம் தான் உன் கையிலேயே கிடைச்சிடுதேடா. ஐயா, நான் சொல்லும் செல்வம் இதுவல்ல, நான் பெற்ற செல்வம். என் ஒரே மகன், அவனை காணாமல் தேடுகிறேன். இந்த நேரத்தில் எனக்கு இம்மாதிரி பழியா ஏற்பட வேண்டும். சரிதான்டா டேய், இந்த மாதிரி எல்லாம் பைத்தியக்காரத்தனமா பேசினா விட்டுட்டு நினைச்சிட்டியா? திருட்டு நாயே. ஐயா, ஐயா, முத்து நோட்லாம் போறது. என் செல்வத்தின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், நான் திருடவில்லை. சத்தியமாக ஐயா ஓடா, ஐயா திருடா ஓடுறான், மனத்தை வச்சுக்கிட்டு ஓடுறான். ஐயா புடிங்க புடிங்க. ஐயா ஐயா வாங்க, ஐயா ஓடியாங்க. திருடா திருடும். வாங்க சார் பாருங்க. இன்ஸ்பெக்டர் சார், இனிமே நான் பிழைக்க மாட்டேன். என்னுடைய வாக்குமூலத்தை எழுதுக்குங்க. உண்மையெல்லாம் சொல்லிடுறேன் சார். முதல்ல அவங்க 2 பேர் கைது செய்யுங்க சார். போகாதீங்க, அங்கே இல்லைங்க. அரெஸ்ட் பண்ண சார். பாவம், இந்த மிராஸ்தாருக்கு ஒண்ணுமே தெரியாது. பால விஷத்தை கலந்து அவரை சாகடிச்சிட்டு அவர் பணத்தெல்லாம் எடுத்துக்கலாம்னு முடிவு செய்தாங்க. அதுக்கு நானும் உடனே நல்லவருக்கு துரோகம் செய்து சரியான தண்டனை எனக்கு கட்டிட்டது. சார், என்ன மன்னிச்சுக்கீங்க சார். என்ன கணக்க கடைசியா என்னையே கணக்கப்பட்டுட்டியா? யோ, ஏன் கத்துற? அதான் செஞ்ச தப்புக்கெல்லாம் தம்பை சமையரா கம்பி என்ன போறமே. சார் கவலைப்படாதீங்க, எழுந்திருக்க. டோன்ட் வரி. இங்க நடந்த சம்பவத்தை எல்லாம் என் கூட வந்து ரிப்போர்ட் கொடுத்து வந்திருக்க. இந்தாப்பா நீங்க இரு, நீ உங்களை கொண்டு வா. ஐயா ஐயா போடா, மூச்சு காட்ட சுத்த. செல்வம், 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 செல்வம். அன்னைக்கு இவர் என் வீட்டிலே திருட வந்த ஆளாச்சே. திருடனல் சுமதி, திருடனல்ல. இவர்தான் என் மைத்துனர், கௌரியின் கணவன், செல்வத்தின் தகப்பன். நான் காண துடித்த சேகர் இவரே தான். ஐயா, என் செல்வம் கிடைத்து விட்டார், என் ஜீவன் கிடைத்து விட்டார். நான் பெற்ற செல்வம் என் எதிரிலேயே வந்து விட்டார். இனி நீங்க எங்க கூப்பிட்டாலும் வருகிறேன் ஐயா. சரிதாப்பா, உன் கதையை கேட்டுட்டு நேரம் இல்லை. கொஞ்சம் இருங்க சார். சுந்தர் அனாதையாக, ஆதரவற்றவனாக, திருடன் என்று பழி சுமத்தப்பட்டு ஜெயிலுக்கு அழைத்து போகும் நேரத்திலாவது உன்னை சந்திக்க முடிந்தது. சுந்தர், பல இன்னல்களுக்கிடையே ஆளாகி இந்த செல்வத்தை பற்றி என் கையிலே கொடுத்து விட்டு உலக விடுதலை அடைந்து விட்டால் உனது தங்கை. இதோ அவள் பெற்ற மாணிக்கத்தை உன் கையிலே ஒப்படைக்கிறேன். இனி நீதான் இவனுக்கு தாய், தந்தை, சகலம். டாக்டர், என்னடா அன்று நமது வீட்டிலே திருடினான், இவனுக்கு புத்தி சொல்லி இவனை மன்னித்தோம், என்றும் அதே நிலையில் நிற்கிறானே என்று பார்க்கிறீர்களா? இல்லை டாக்டர், இல்லை. அன்று உங்கள் வீட்டில் உண்மையிலேயே திருடினேன், என்னை மன்னித்தீர்கள். இன்று நான் செய்யாத குற்றத்திற்காக திருடன் என்று பழி சுமத்தப்பட்டு ஜெயிலுக்கு அழைத்து செல்லப்படுகிறேன். இதுதான் டாக்டர் என் வாழ்க்கையிலே நான் கண்ட அனுபவம். எனது கௌரிக்கு இலவசமாக வைத்தியம் செய்து அவளை காப்பாற்றுகிறேன் என்று சொன்னீர்கள். ஆனால் என் மனைவிக்கு அது கொடுத்து வைக்கவில்லை. அவள் பெற்ற செல்வத்தையாவது காப்பாற்றுங்கள் டாக்டர். உங்கள் காலில் விழுந்து கேட்கிறேன். சேகர், என்னப்பா இது? என்ன விஷயம் நடந்தது? சார், அதெல்லாம் ஸ்டேஷனுக்கு வந்து தெரிஞ்சுங்க. இருங்க சார், அவர் என்ன குற்றம் செய்தார் அதையாவது விவரமா சொல்லுங்க. அம்மா, தயவு செய்து எல்லாம் ஸ்டேஷனுக்கு வாங்க, அங்க அவரே சொல்லுவாரு, கேட்டு தெரிஞ்சுங்க. சேகர்,
சேகர் சேகர் என்னையா இது யாரு அவனை சேர்ந்த ஆளா அங்க வா எல்லா ஊரும் தெரியும் அங்க பாக்குறேன் பேசிக்கலாம் சேகர் அப்பா சேகர் அப்பா செல்வமே என்னடா இது கொலை அப்பா உங்க வயிற்றுல பிறந்ததுனால எனக்கு கிடைச்ச பலனப்பா இது. நானும் கௌரியும் கடைசி வரைக்கும் ஒன்னா வாழக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்க. உங்க விருப்பப்படியே எல்லாம் நடந்து போச்சு. திருடன் எனக்கு பழி சுமத்தி என்ன ஜெயிலுக்கு அழைச்சிட்டு போற நேரத்திலேயாவது உங்களை சந்திக்கும்படியான பாக்கியம் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம். நான் வர்றேன்ப்பா. எங்க பாப்ப சேகர் என் தவறை எல்லாம் நான் உணர்ந்துட்டேன். இந்த நாசக்கார குடும்பத்தால நான் கட்டி அழிச்சு போறேன். இப்ப எனக்கு நல்ல புத்தி வந்துடுச்சு. என்ன மன்னிச்சுக்க அப்பா. கோட்டாருடைய மன்னிப்பை நாடி குற்றவாளியாக இருக்கும் நான் உங்களை எப்படி அப்பா மன்னிக்க போகிறேன்? அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. நீ என்ன குற்றம் செய்த? எங்கப்பா திருடு? அதுதான்ப்பா எனக்கே தெரியல. அட என்னப்பா திருடிட்டு வேதாந்த பிரசங்கம் பண்ற? நட நட. போலீஸ்காரியா திருடனை கண்டுபிடிச்சிட்டேன். வேற யாரும் இல்ல, இந்த கணக்க மகனே. நிஜமா சிலேஜுமா வந்துட்டீங்களா? ஐயோ நம்ம மகன்ல திருடிட்டாமா? பின்ன ஓமான தவிர இந்த நல்ல காரியத்தை வேற வேண்டி செய்வான். ஏண்டா வாயை மூடிக்கிட்டு இருக்க? வாயை திறந்து நடந்த உண்மையெல்லாம் சொல்ல. ஐயா ரெண்டு போடுங்க. அப்ப மகன் எல்லாம் திருட்டு. எந்திரா. ஐயா ஒரு திருட்டா இருந்தாலும் அவர் பதில் சொல்லுவாரு. எல்லாத்தையும் நானே சொல்றேன் ஐயா. சொல்லுமா. இந்த ஆளை ஒரு நல்ல மனுஷன்னு நம்பி எங்க அண்ணங்கிட்ட கூட சொல்லாம ஊரை விட்டே ஓடியாந்து இங்க வந்த அன்னைக்கு என் கையில இருந்த நகை பணம் எல்லாம் திருட்டு போயிட்டுது. அன்னையில இருந்து இந்த சண்டாளனும் திருட ஆரம்பிச்சுட்டான். எனக்கு ஓரளவு எல்லாம் தெரிஞ்சிருந்தும் இத்தனை நாளா நான் திருடவே இல்லைன்னு பொய் சொல்லிக்கிட்டே வந்தாரு. எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. இனிமே இவரோட வாழ நான் பிரியப்படல. சார் நான் எங்கேயாவது அநாத ஆசிரமத்துல சேர்ந்துடுறேன். இவரை எடுத்துக்கிட்டு போங்க ஐயா. என்னப்பா இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மைதானா? சார், என் அரசியே என்னை வெறுத்துட்ட பிறகு பொய் சொல்லி உயிர் வாழ எனக்கு பிரியமில்லை சார். உண்மையை ஒழிக்காம சொல்றேன் கேளுங்க. எங்க அப்பாவும் மிராஸ்தார் அந்த வீட்டுல இருக்காருங்கிறது எனக்கு தெரியாது. இந்த வீட்டுல இருந்த ஒரு அம்மாவை குத்தி கொலை செஞ்சது நான் தான் சார். குத்தி கொலை செஞ்சுட்டு பணத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடனேன். அப்ப நம்ம பொய்யா மொழி போலீஸ் போலீஸ்னு கத்தினார். பயத்துல என் கையில இருந்த பணப்பைய இந்த பக்கம் விட்டு எறிஞ்சிட்டு ஓடினேன். அது இந்த உத்தமர் கையில கிடைச்சிருக்கு போல் இருக்கு சார். சார், உத்தமர் ஜமீன்தார் மக சார் சேகர். அவர் ஒரு குற்றமும் செய்யாதவர் சார். இதுக்கெல்லாம் காரணம் நான். அவரை விட்டுடுங்க, என்ன கொண்டுகிட்டு போங்க சார். ஆமாடா மகனே, அப்படி உண்மையை ஒத்துக்க. இந்த காலத்துல யாருமே உண்மையை மறைக்க முடியாது. மை ஃபாதர், மதர், இந்த லாஸ்ட் மொமெண்ட்லயாவது உங்களை மீட் பண்ணனே, அதுவே பெரிய சந்தோஷம். தேங்க்ஸ். செல்வகுமாரா, நாங்க ரெண்டு பேரும் மாத்திரம் தனியா போறோமேன்னு நினைச்சோம். நீயும் வந்துட்ட. வா குடும்பத்தோட போ. சார், இந்த கூட்டத்துல எங்க 3 பேரை தவிர வேற யாருமே குற்றவாளி கிடையாது. எங்களை மன்னிச்சிருங்க. முத்து, இந்த 3 பேரை கொண்டு போ ஸ்டேஷனுக்கு. அம்மா, நீங்க சொன்ன விஷயத்தை ஸ்டேஷன்ல வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்து வந்துருமா? பையன் உண்டாய். மாமா, இவன் தான் சேகரின் மகன், கௌரி பெற்ற செல்வம். சேகரின் மகனா? பொய்யாமணி தூக்கிட்டு வந்த பையன் சேகரின் மகன்? வாடா என் கண் செல்வம், என் தங்கம். அப்பா, இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நல்ல மனசு கொஞ்ச நாளைக்கு முன்னால இருந்திருந்ததுன்னா உங்க பேரனும் மருமகளும் நம்ம குடும்பமும் எவ்வளவோ சந்தோஷமா இருந்திருக்கும். சேகர், மாமா உண்மையை உணர்ந்துட்டாரு. மேலும் அவர் மனசை கஷ்டப்படுத்தாரு. சுந்தர், உனக்கும் உன் குடும்பத்துக்கும் கெடுதல் செய்திருக்கேன். நீச்சுக்கப்பா. நீங்க எங்க இங்க வந்தீங்க? செல்வத்துக்கு அப்பா சேகர்னு தெரிஞ்சு இவரை பார்க்க போனோம். அவர் மூலியமா செல்வத்துக்கு தாத்தா நீங்க தான் தெரிஞ்சு உங்ககிட்ட ஒப்படைக்க வந்தோம். வந்த இடத்துல ஒரு பெரிய நாடகமே நடந்துடுச்சு. மிஸ்டர் சேகர், ஏதோ சந்தர்ப்பம் காரணமா தவறுதலா உங்களை குற்றவாளின்னு தீர்மானிக்க வேண்டியதா போயிடுச்சு. நீங்க அதை பெருசா நினைக்க கூடாது. தயவு செய்து நீங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் ஸ்டேஷனுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு வந்துடலாம். அங்கேயே வந்து பணத்தையும் வாங்கிக்கலாம். வாங்க. நமஸ்காரம் சார்.
சேகர், காணாம போன உன் செல்வன் கிடைச்சிட்டான் போல இருக்கேன். ஆமா சார், சுந்தர் இவர் தான்ப்பா என்ன காப்பாத்தின உத்தமர், எங்க அப்பாவை விட உயர்ந்தவர். வணக்கம் சார். சார், இவன் என்னுடைய மைத்துனன், பெயர் சுந்தர், கௌரியின் அண்ணன். இவர் சேகரன் தகப்பனார், செங்கற்பட்டு மிராசிதார் குணசீலம் பிள்ளை. வணக்கம் சார். செங்கற்பட்டு மிராசார் குணசீலம். சேகர், நான் கட்டன் ரைட்டா சொல்றேன், என்ன போல ஆட்கள் உண்மையை எப்பவுமே மறைக்க கூடாது. சார், உங்களுக்கு பெண் குழந்தை ஒண்ணு இருந்து எப்பவாவது காணாம போயிருக்கா? ஆமாங்க சார், சின்ன குழந்தையா இருக்கும் போதே காணாம போயிடுச்சு. எல்லாரும் கிடைச்ச நேரத்துல அந்த பொண்ணு ஒண்ணு இல்லாம இருக்கிறது பெரும் குறையா இருக்கு. கவலையே பட வேண்டாம், அந்த காணாமல் போன உங்க பெண் குழந்தை தான் இந்த சுமதி. நீங்க எப்பவாவது வடபழனி கோவிலுக்கு வந்திருக்கிறீங்களா? ஆமா சார், அப்பதான் அந்த குழந்தை காணாம போயிடுச்சு. அந்த பெண் குழந்தை தான் இந்த சுமதி. நான் பெற்ற செல்வமா சுமதி? அதே பொண்ணுதான் இது. அன்னைக்கு நானும் இந்த ஊர்ல பெரிய டாக்டர் வாசுதேவன் இருக்காரு, அவரும் வடபழனிக்கு வந்திருந்தோம். அங்க இந்த பொண்ணு தனியா நின்னு அழுதுகிட்டு இருந்தது. அந்த டாக்டருக்கு குழந்தையே கிடையாது, சொத்து ஏராளம். அந்த ஆசையில இந்த பொண்ணை எடுத்துட்டு போயிட்டாரு. சார், கட்டன் ரைட்டா சொல்றேன், இந்த ரகசியம் எனக்கும் அவருக்கும் தான் தெரியும். ஒரு வாரத்துக்கெல்லாம் பொண்ணு காணாம போச்சுன்னு உங்க விளம்பரத்தை பேப்பர்ல பார்த்தாரு. உடனே இந்த பொண்ணு பேரை மாத்தி சுமத்தின்னு வச்சுட்டாரு. டாக்டர் அம்மாவா நான் வளர்த்த சின்ன பொண்ணு? அம்மாடி சுமதி. அண்ணா, சுமதி. அண்ணா. சேகர், பெரிய பாக்கியசாலி பாணி. சுந்தர், கௌரிய அப்பா எனக்கு கல்யாணம் செய்து கொடுக்க மறுத்ததுனால அப்பாவுக்கு ஒரு பெரிய தண்டனை கொடுக்க போறேன். என்னப்பா அது? ஆமா, சுந்தர் தங்க கௌரிய எனக்கு கல்யாணம் செய்து கொடுக்க மறுத்ததுனால என் தங்க சுமதிய சுந்தருக்கு கல்யாணம் செய்து கொடுக்கும்படியான ஒரு பெரிய தண்டனை. என்னப்பா? இனிமே உன் இஷ்டப்படி தான் நடக்க போறேன். அப்ப கல்யாணம் ஆட்சேபனைங்க. சேகர், உன் ஐடியா வெரி கரெக்ட். அப்போ நான் சுமதியின் வளர்ப்பு தந்தையான டாக்டர் வாசுதேவனை உடனே கூட்டிட்டு வந்துடுறேன். சுமதி, வாமா கண்ணு. அம்மா, இத்தனை நாள் எங்களை விட்டு எப்படி அம்மா பிரிஞ்சிருந்த? செல்வம் இங்க வா. சேகர், சுந்தர், இவங்கெல்லாம் யார் தெரியுமா? நான் பெற்ற செல்வங்க. செல்வம், எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு. வணக்கம்.